ஹாய். மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு பேட் நியூஸோட தான் எந்திரிச்சேன். பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயம் தான் கரூர்ல நடந்த மாநாடை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் கொடுத்த விஷயம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்துறதுக்கு தான் கொடுக்குற மாதிரி தோணுது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி கண்ணை கட் பண்ணுறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மேட்டர்ல எல்லாம் போய் முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நடந்த விஷயங்கள் போய் அவரை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் போய் அவர் களமிறங்கி சந்திச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது விஜயோட மாநாட்டில் நடந்த விஷயம்னாலதான் முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. ஓகே, அதாச்சும் பண்ணாரு. இது எப்படி இருக்குன்னா, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற இருந்துச்சு. ஒரு போலீஸ் கூட அந்த ஒரு நான் நியூஸ் தான் பார்த்தேன். அந்த ஒரு நியூஸ்ல நான் ஒரு போலீஸை கூட நான் பார்க்கவே இல்லை. ஆனா கரெக்டா மாநாடு முடிஞ்சு அடிச்சு துரத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது. நல்லா இருக்கு இந்த பிளான். இத்தனை வருஷம் அரசியல்ல சர்வே பண்ணணும்னா சும்மாவா? குட், நல்ல பிளான். இவ்வளவு உயிர்கள் பலியா இருக்குது. எனக்கு தெரியும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் எனிவே, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னோட மனம் கவர்ந்த நன்றிகள். குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விட்டு வராங்க. புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மீட்டிங்லுமே குழந்தைகளை கூப்பிட்டு வராதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என் மேல தப்பு இருந்தாலும் சொல்லலாம், ரைட்டானாலும் சொல்லலாம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.